ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேமியா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸ்டிக்கு தான் அந்த காலத்தில் பண்ணுவாங்க, இப்போ அந்த மாதிரி ரொம்ப பண்ணுறது இல்லை. இதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்ல க்ரீம் பாலாக எடுத்துக்கோங்க. இந்த க்ரீம் பால் நம்ம காய்ச்சணும். இது பொங்கி நல்ல சிம்மில் வச்சுட்ட பிறகு பொங்கி வந்த பிறகு இது இப்படி நின்று கலரி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி அந்த பால் நல்லா சுண்டை காய்ச்சி அது கொஞ்சம் திக்காகணும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா இப்படி கிட்டே இருந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாலை. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 2 கப்பு நல்லா காஞ்சி பாதி பால் பொங்கிட்டு பாதி ஆகும்போது ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கும் இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அந்த 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒரு கப்பில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இல்லை பால் இதையே ரெண்டுத்தையும் எதெல்லாம் ஒன்று விட்டு நல்லா அப்படியே கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அதில் ஊற்றணும். இது நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரைச்சிட்டு அந்த பால் நல்லா பால் காஞ்சி பொங்கிட்டு பாதி வரும் பொழுது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் இந்த பாலில் நம்ம நல்லா ஊற்றிடணும். ஊற்றிட்டு இதையும் நல்லா அப்படியே கலக்கி காய்ச்சிட்டே இருங்க. நல்ல தீக்கு ஸ்டேஜ் வந்துகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கப் சேமியா எடுத்து நல்லா ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுட்டு 1 கப் சேமியா எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தை நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த சேமியா போட்டு மூடி வச்சுருங்க. அது வெந்த பிறகு நம்ம அதை வடிகட்டி சேமியா மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நான் அதில் கொஞ்சம் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணியிருக்கேன். வெறுமே ஜவ்வரிசியும் போடலாம், இல்லை வெறுமே சேமியாவும் போடலாம். நான் இது ரெண்டும் கலந்து போட்டிருக்கேன். ஏன்னா நீ வெறுமே ஜவ்வரிசியும் போட்டு செய்யலாம். நான் சரி ரெண்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு தனித்தனியாக பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இப்படியும் ரெண்டும் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் இது 1 கப் சேமியா போட்டுக்க, கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது வெந்த பிறகு இதை நம்ம வடிகட்டி அதுக்கப்புறம் அந்த பாலில் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த ஸ்டேஜில் இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு நான் ஒரு 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த 1 கப் சர்க்கரையை இந்த பாலில் போட்டு இதையும் நல்லா கலக்கிடுங்க. இதையும் போட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி காய்ச்சிடணும். அதுக்கப்புறமா நல்லா அப்படி கலக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தண்ணியில் போட்டு வச்சுருந்த அந்த சேமியா ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இப்படி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க ரெடியாக. அதுக்கு முன்னாடி நம்ம இதை இன்னும் நல்லா அப்படி கலரி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸும் ஊற்றலாம், இல்லை ரோஸ் எசன்ஸ் எது இருந்தாலும், பைனாப்பிள் எசன்ஸ் எது இருந்தாலும் இதை ஊற்றிக்கங்க. சும்மா அது ஒரு ஃப்ளேவருக்காகத்தான் இது. இந்த வெண்ணிலா எசன்ஸை நல்லா ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. இப்போ நல்லா இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கணும். சர்க்கரையும் போட்டு நல்லா அப்படி கலக்கி விட்டுடுங்க. சிம்மில் வச்சுடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படியே இந்த சூட்லேயே நல்லா அப்படியே கலக்கிடுங்க. இப்போது நல்லா கலக்கிட்ட பிறகு ஓரளவு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ இங்கே நம்ம இந்த வடிகட்டி வச்சுருக்க சேமியா, அந்த சேமியா இருக்கு இல்லையா, சேமியா ப்ளஸ் ஜவ்வரிசி கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் வெறுமே சேமியாவும் போடலாம், இல்லை வெறுமே ஜவ்வரிசி போடலாம், இல்லை நான் 2 கலந்தும் போடலாம். இப்போ இதை வடிகட்டி வச்சுருக்க அந்த சேமியா ஜவ்வரிசியும் இந்த இதில் போட்டுடலாம். அதாவது அதெல்லாம் ஒரு ஸ்டிக்கி தன்மை ஆறி போயிடுச்சு இல்லையா. இப்போ இது பாருங்கள், சேமியா இதை போட்டு இதையும் நல்லா கலக்கி வச்சுருங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு இது கொஞ்சம் ஒரு 10-20 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் மோல்டில் நம்ம ஊற்றலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிடுவோம். பாருங்கள், போட்டு நல்லா கலக்கிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் அப்படி வச்சிங்கன்னா நல்லா ஆறி கொஞ்சம் திக்காகிடும். பரவாயில்ல. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் இப்போ அது ஆறுனதை எடுத்து நம்ம ஒவ்வொன்றா ஊற்றிடலாம். பாருங்கள், எடுத்து
இப்போ ஐஸ்கிரீம் மோடில் விடலாம். இப்போ நீங்கள் வந்து இது எப்படி ஒயிட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் கலர் போடணுனாலும் நீங்கள் கலர் கூட கொடுத்துக்கலாம். எல்லோ கலர் இல்லாட்டி பிங்க் ரோஸ் கலர். இந்த நீங்கள் ரோஸ் மில்க் வச்சுருந்தீங்கன்னா அந்த ரோஸ் மில்க்கை கூட நீங்கள் வந்து இதில் ஒரு ட்ராப் ஊற்றுனீங்கன்னா இது ரோஸ் கலராக மாறிடும். ரோஸ் கலராக இருக்கும். இல்லை எங்களுக்கு ஒயிட்டாக இருந்தாலே போதும், ஒயிட்டாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒயிட்டாக இருந்தாலும் அது மாதிரி நீங்கள் ஊற்றலாம். இது இப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி இந்த ஐஸ்கிரீம் வந்து நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது நான் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இது மாதிரி ஐஸ்கிரீம் நான் வந்து எங்கேயுமே கிடைக்கல. அதனால் வந்து சரி நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது மாதிரி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஐஸ்கிரீம் மோட்டில் இந்த மாதிரி ஊற்றிட்டு இதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுடுங்க. இது ஒரு 8 மணி நேரம் இருக்கணும். ஃப்ரீசரில் நல்லா இருந்தால் தான் இது நல்லா கட்டும். இதுக்கப்புறமா இதை நீங்களும் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட மோல்டு அப்படி இல்லைன்னா கூட சின்ன சின்ன கப்பு டம்ளர் இருந்தாக்கா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி வைக்கலாம். ஆனால் அதை வந்து நீங்கள் ஊற்றி வைக்கலாம், ஆனால் வந்து க்ளோஸ் பண்ணி தான் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அந்த சில்வர் காயில் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். இப்போ இது போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஜவ்வரிசி அல்லது சேமியா ஐஸ்கிரீம் சம்மரில் பண்ணி பாருங்கள். இப்போ சென்னையில் கிளைமேட் மாறி இருந்தாலும் திருப்பி வெயில் அடிக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அதே சம் டிஃப்ரெண்ட்டாக பெரியவங்களுக்கும் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ இதை நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மோல்டு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு குட்டி டம்ளர், சின்ன டம்ளர் அல்லது கப் எடுத்து அதில் நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் குச்சி இருக்கும் இல்லையா, இந்த குச்சியை கூட நடுவில் வச்சு இப்படி சொருவி இதை கூட நீங்கள் வைக்கலாம். மேலே வந்து சில்வர் காயில் இருந்தால் மூடி வச்சுருங்க. அதை போட்டு நல்லா இதை மூடி இதை ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இதுவும் அழகாக ஒரு குல்ஃபி மாதிரி, ஒரு கப் ஐஸ்கிரீம் மாதிரி இது வந்துடும், கேண்டியாக வந்துடும் ஐஸ்கிரீம் மாதிரி. இது வந்து இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம ஃப்ரீசரில் வச்சு 8 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ நம்ம அந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன். பாருங்கள் சேமியா ஐஸ்கிரீம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.